ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சுவையான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3/4 கிலோ அளவு நாட்டுக்கோழி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு நான் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அது இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு பச்சையாக அரைக்க போகிறோம். தக்காளி, வெங்காயம், 2 தக்காளி, 2 வெங்காயம் எல்லாத்தையும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறோம். இதை அரைச்சி இந்த மாதிரி தூளானதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதை நல்லா அரைச்சிக்கணும். இந்த அளவு இப்படி அரைச்சி போடும் போது நாட்டுக்கோழியானம் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நாட்டுக்கோழியை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறோம். மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு போட்டு, தயிர் ஒரு 1/2 டம்ளரு தயிர் எல்லாத்தையும் ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் தான் நல்லா வேகணும். ஏன்னா பிராய்லர் கோழி சீக்கிரம் வெந்துடும், நாட்டுக்கோழி அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் பெரிய கோழி. இந்த மாதிரி வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அதில் நான் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்களும் உருளைக்கிழங்கு வேண்டாம் போட்டுக்கோங்க. நாட்டுக்கோழி அனுத்து உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு 2 வெங்காயத்தை நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் போட்டுக்கிறேன். இதை நம்ம இப்போ வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நாட்டுக்கோழி ஆனத்துக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதே வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடியே மிளகாய்த்தூள் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு நான் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். நாட்டுக்கோழி ஆனால் அப்போ தான் கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நான் போட்டிருக்கேன். நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறதுனால இதில் நிறையா தக்காளி சேர்த்துக்கல. நான் எப்போதும் அதை ஆனத்துக்கு அரைச்சி தான் போடுவேன். அரைச்சி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ புதினா மல்லியும் சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். நல்லா இதை வதக்கிக்கணும். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்கும். இப்போ இந்த நாட்டுக்கோழியை நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் விழுது, அதையும் சேர்த்துக்கணும். இப்படி சேர்க்கும் போது நம்ம அம்மியில் அரைச்சி நம்ம ஆனை கச்சின மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுலேயும் மிளகு, ஜீரகம், மல்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம அரைச்சி கொஞ்சம் புதுசாக அரைச்சி போடும்போது அப்போ டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி போட்டுட்டேன். கோழி வெந்துடுச்சு. இருந்தாலும் இதை போட்டு மசாலாவை போட்டு நல்லா கொதிக்க விடணும். தேங்காய், ஒரு மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிட்டு இப்போ நான் பார்த்துக்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் நான் சேர்த்துக்குவேன். இப்போ எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கிறோம். இந்த அளவு நல்லா கரெக்டாக கிரேவி சூப்பராக இருக்கும். இது கிரேவி பக்குவத்தில் இருக்கும். இப்போ நான் மூடி வச்சு ஒரே ஒரு விசில் வச்சுக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் அப்போ தான் அந்த கோழியில் நல்லா சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக குவிக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி இருந்துச்சுன்னு தான் நான் ஒரு விசில் வச்சேன். நீங்கள் கரெக்டாக வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நாட்டுக்கோழி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது சோறு, தாளிச்ச சோறு, பரோட்டா, இடியாப்பம், இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டான நாட்டுக்கோழி ரெடி. ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு